மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், தெருக்கூத்து பகுதிக்காக. இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பிரேக் பண்ணணும். அந்த செய்தியுடைய முக்கியத்துவம் ரொம்ப அந்த முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா விஜய். இந்த விஜய் அப்படின்ற இந்த பிம்பத்தை ரொம்ப திட்டமிட்டு கட்டமைச்சு உருவாக்கியிருக்காங்க. அந்த உருவாக்கத்தில் ஒரு மிக முக்கியமான பங்கு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. இவர் மட்டும் ஒரு 25 கோடி ரூபாய்க்கு மேலே ஊடகங்களுக்கு மட்டுமே செலவு பண்ணி ஒரு நூற்றாண்டு கால பழமையான பத்திரிகையிலேருந்து ஆரம்பிச்சு இவரோட கான்வாயை கவர் பண்ற முக்கியமான 2 டிவிக்கள் அதுலேருந்து ஆரம்பிச்சு உங்கள் விஜய் உயிர் என வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சார பாடலோட அந்த டிவியை ஃபாலோ பண்ணி எல்லாரும் வர்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹைப்பை அந்த டிவிக்களில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளுக்கு கோடிக்கணக்கில் கொடுக்கறது, ரிப்போர்ட்டர்ஸ்க்கு கொடுக்கறது, அந்த கேமரா க்ரூவாக வரக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்கறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிவிக்கெல்லாம் முழுக்க விஜய் வண்டிக்கு கேமரா ப்ரிஃபரன்ஸ் அந்த டிவிக்கு தான் இருக்கும். அந்தளவுக்கு அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் விஜய். ரைட்டுங்களா? நீங்கள் அந்த விகடன் விழா திருமாவளவன் கலந்துப்பாருன்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா கலந்துக்கிட்ட அந்த அம்பேத்கர் புக் ரிலீஸ்லேருந்து இந்த டீம் ஒர்க் பெரிய அளவுக்கு ஆரம்பிக்குது. இது வரைக்கும் செலவு பண்ணப்பட்ட தொகை 25 crores. இவங்க எல்லாருமே வெல் ஃபெட். இதன் மூலமாக தான் இந்த பிம்பத்தை பெரிய அளவுக்கு உருவாக்குறாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு கரூர் சம்பவத்தில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னு சொல்லிட்டு 4 மணி நேரம் முன்னாடியே எல்லா டிவிக்களும் அனௌன்ஸ் பண்ணிச்சு. ரைட்டா? அப்போது இந்த டிவிக்கெல்லாம் குற்றவாளிகள் இல்லையா? விஜய் பேசுவார்னு 4 மணி நேரம் முன்னாடி இவங்க அறிவிக்க வேண்டிய தேவை என்ன? அறிவிச்சதுனால தான் அந்த க்ரௌடு அங்கே கூடிச்சு. ஸோ இந்த க்ரௌடு புல்லிங் மெக்கானிசம், இந்த க்ரௌடை ஃபோட்டோகிராஃப் பண்ணுற மெக்கானிசம், அதை இணையத்தில் கொண்டு போடுறது எல்லாமே இந்த ரூட்டு ஜெகதீஷ் பழனிசாமி இவனுடைய ஒர்க்கு. இணையதளத்தில் வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு பெரிய டீமை இவங்க வச்சுருக்காங்க. அதுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பிம்பம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி தருமபுரிக்கு ஹெலிகாப்டரில் போகிற பிரச்சாரத்தை அவர் கேன்சல் பண்ணி நீங்கள் விஜய் போன பிரச்சாரத்தை விட கேன்சல் பண்ண பிரச்சாரங்கள் தான் அதிகம், மிக மிக அதிகம். அவரால் முடியல. அவங்கக்கிட்ட கேட்டால் சொல்கிறாங்க, அவ்வளோதாங்க அவர் ஜெயலலிதாவோட மிகப்பெரிய ஆளுங்க, அவரால் அவ்வளோதாங்க முடியும், அவர்கிட்டலாம் போயிட்டு யாரும் ப்ரெஷர் பண்ண முடியாது எப்படின்னு. வேட்பாளர்கள் திணறாங்க. காசு கிடையாது, பிரச்சாரத்துக்கு வரல. மொத்தம் தர்மபுரி, பெரம்பலூர், கடலூர், விருதுநகர், தென்காசி, இத்தனை மாவட்டம், இது மாதிரி பல மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களுக்கே போல கேண்டிடேட் ஒருத்தர் கூட பேரை சொல்லலைங்க. பாண்டிச்சேரியில பேரை தப்பா சொன்னார். சென்னையில விஎஸ் பாபுக்கு பதில் விஎஸ் பிரபுன்னு சொல்லிட்டு போனார். கொளத்தூர்ல இந்த ஒரே ஒரு இடத்துக்கு தான் வந்தாரு. விஎஸ் பாபு விஎஸ் பிரபுன்னு சொல்லிட்டு. இவ்வளவு தாங்க விஜயுடைய பிரச்சாரம், விஜயுடைய ஹைப்பு, விஜயுடைய பூதாகரமாக்கல் எல்லாமே இவ்வளவுதான். இப்போ இந்த வேட்பாளர்கள் எல்லாம் நிக்கிறாங்க 200. அதுலயும் எடப்பாடி கிட்ட டீல் பேசி ஒரு வேட்பாளரை செட் பண்ணி எடப்பாடி தொகுதிக்கு போட்டியே இல்லை. 234 தொகுதியிலையும் போட்டி கிடையாது. 233 தொகுதிகளில் தான் விஜய் போட்டி போடுறாரு. இதுல பாத்தீங்கன்னா 110 பேர் அவுட் சைடர்ஸ். இவங்க ரசிகர் மன்றத்துக்குள்ளேயே வந்தவங்க கிடையாது. அவுட் சைடர்ஸ்க்கு 110 பேருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. எல்லா தலைவர்களும் கனிமொழி ஆகட்டும், உதயநிதி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், விந்தியா கூட பிரேமலதா ஆகட்டும், எல்லாமே எல்லா மாவட்டங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சைடுலையும் டிராவல். ஆனா எல்லா மாவட்டத்துக்கும் டிராவல் பண்ணாத ஒரே ஒரு 4வது அணி தலைவர் விஜய் தான். சீமான் போகாத இடமே கிடையாது. எல்லா ஊருக்கும் சீமான் கடுமையான முயற்சி பண்ணி அவர் தொண்டை கதற அவர் போயிருக்கார்.
ஆனால் எந்த மாவட்டத்துக்கும் போகாத ஒரே தலைவர் வந்து அண்ணன் விஜய் தான். இதனால என்ன ஆச்சுன்னா, இப்போது களத்தில் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு 2 நாள் 3 நாள் போய் ஓட்டு கேட்டு அப்படியே படுத்துட்டாங்க. வேட்பாளர்கள் டோட்டலாக அப்படியே படுத்துட்டாங்க. இவங்கள மானிட்டர் பண்ணுற ஒரு எலெக்ஷன் மெக்கானிசம் வந்து தாவேக்கால கிடையாது. யார் எங்கே நிற்கிறா, என்ன ஓட்டு வாங்குறா, போலிங் பூத்தில் என்ன இருக்குது, நடுவில் ஒரு ஆப் அனௌன்ஸ் பண்ணார் விஜய். இந்த மாதிரி கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து சேருங்க, போலிங் பூத்தை வந்து நீங்கள் வெற்றி கொள்ளுங்க அப்படின்லாம். ஆனால் அதுக்கான விஷயங்களும் எதுவும் கிடையாது. இங்கே பெரம்பூரில் கூட ஒரு ஆப் அனௌன்ஸ் பண்ணார். வேலை இல்லாதவங்கலாம் வந்து சேருங்க, விஜய்க்காக ஓட்டு கேளுங்க, மாதம் 25,000 ரூபா சம்பளம்லாம் சொன்னார். அதுவும் நடைமுறைப்படுத்த முடியல அவரால். இப்படி முழுக்க முழுக்க கேஸ் பேக்காக இருக்கக்கூடிய இவர் வந்து இன்றைக்கி என்ன நிலைமையில் அங்கே இருக்காங்கன்னா, புசி ஆனந்த் வந்து யார் ஃபோனையும் எடுக்கிறதே இல்லை, டோட்டலாக எடுக்கிறது, யாரையுமே கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ ஒட்டு மொத்தமாகவே தமிழ்நாடு முழுக்க இப்போது அவங்க வேட்பாளர்கள்லாம் கேட்குறது என்னென்னா, சத்தியமாக எங்களுக்கு டெபாசிட்டு கிடைக்காது, டெபாசிட் எங்களால் வாங்க முடியாது அப்படின்னா அவங்க வேட்பாளர்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ வர தேர்தலில் விஜயுடைய கட்சி பல இடங்களில் வந்து டெபாசிட் இழக்கும், பெரும்பான்மையான இடங்களில் வந்து டெபாசிட் இழக்கும்ன்ற சூழ்நிலை தான் இப்போ உருவாகியிருக்கு. ரைட்டுங்களா? இது வந்து ஒரு பவன் கல்யாண் ஸ்டைலில் பிரச்சாரம் பண்ணுறாரு, வில்லு விடுறாரு, அம்பு விடுறாரு, சைக்கிளில் போகிறாரு. இதெல்லாம் பவன் கல்யாண் பண்ணது தான். பவன் கல்யாண் வந்து எப்படின்னா ரொம்ப கற்பனையான கதாபாத்திரத்துக்கு சொந்தக்காரர். ஒரு படத்தில் வில்லன்கள் எல்லாமே செட்டப்பாக இருப்பாங்க, இவர் தாக்க தயாராக இருப்பாங்க, இவர் போய் தனியாக மாட்டுவார். அப்படி திடீர்னு பார்த்தா வில்லன்கள் எல்லாமே இவரோட ஆளாக இருப்பாங்க. இதுதான் வந்து பவன் கல்யாண். இந்த செட்டப்பு தான் வந்து விஜய்க்கான செட்டப்பு. இதில் உங்களுக்கு இதுக்காக தான் வந்து இந்த கேப் வந்து உருவாகிறத வந்து இவங்க பெருசாக விஜய் வந்து ஆரம்பத்துலேருந்து நம்பினது, பிரச்சாரத்துக்காக நம்பினது வந்து ஜனநாயகன். அந்த படம் சென்சாரில் மாட்டிக்கிச்சு, அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அந்த படத்தை விஜய் தான் அவருடைய ஆட்கள் மூலமாக, ஜெகதீஷ் பழனிசாமி மூலமாக ரிலீஸ் பண்ணுறார். இதில் தான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று வந்து பிரேக் ஆகுது. அதுதான் இந்த ஸ்டோரிக்கான லீடே அதுதான். அதாவது ஒரு ஃப்ரீலான்சர் அவர் என்ன பண்ணுறாரு, ஜனநாயகன் படத்தோட எடிட்டிங் ஷூட்டுக்குள்ளே போகிறார். எடிட்டிங் ஷூட்டுக்குள்ளே போயிட்டு அவர் வந்து அவரோட படத்தை ஒர்க் பண்ணிவிட்டு வரும்போது அந்த கம்ப்யூட்டரில் க்ளவுடில் வந்து அந்த கம்ப்யூட்டரோட மெமரியில் க்ளவுடில் வந்து ஜனநாயகன் படம் இருந்திருக்கு. அந்த படத்தை அவர் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வந்து அதை முழுக்க இணைச்சி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இப்போ இவங்க சொல்லக்கூடிய ஒரு தியரி. இப்போது இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு படங்களை வந்து இவங்க ரிலீஸ் பண்ணாலே இதில் வந்து ஒரு so many அமௌண்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஃபைன் வரும். அதாவது 5% வந்து ஃபைன் வரும். அப்படி ஜனநாயகன் படத்துக்கு வந்து ஃபைன் போட்டால் அந்த ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் வந்து 25 கோடி ரூபா கட்டணும். மாட்டிக்கிற அவனுக்கு தெரியாத 25 கோடி அவனால் எப்படி கட்ட முடியும்? ஃபைன் மட்டுமே 25 கோடி ரூபா கட்ட முடியும். இது எனக்கு எதை ஞாபகப்படுத்துன்னா, கொடநாடு கொலை வழக்கு தான். கொடநாடு கொலை வழக்கில் வந்து கனகராஜன் ஒருத்தன் அக்யூஸ்ட் இருக்கான், சயான்னு ஒருத்தன் இருக்கான். 2 பேரையும் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கனகராஜ் மேலே வந்து மல்லிகா நல்லுசாமின்னு ஒருத்தி வந்து காரை கொண்டு வந்து இடிக்கிறான். அவர் காரில் மோதி தான் இறக்குறாங்க. அந்த மல்லிகா நல்லுசாமி வந்து சவுக்கு சங்கருடைய ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் வந்து உட்காந்து பேரம் பேசி
எடப்பாடி கிட்ட ஒரு 10 கோடி ரூபா வாங்குறாரு. இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி குடுக்குறாரு. அப்படின்லாம் கதை இருக்கு. இந்த மல்லிகா நல்லுசாமி பெங்களூர்ல இருக்காங்க. அவங்களுடைய கார் தான் மோதுது. அவங்க கார்ல வந்து கனகராஜ் வந்து மோதி இறக்குறான். கொடநாட வந்து முழுக்க கொள்ளையடிச்சது வந்து ஜெயலலிதாவுடைய கார் டிரைவரா இருந்த கனகராஜ். ஆனா 10 கோடி ரூபாய் இந்த செய்திய வெளிய சொல்லாம இருக்கிறதுக்காக 10 கோடி ரூபாய் சவுக்கு சங்கருக்கு குடுத்தது யாரு? அண்ணன் எடப்பாடி. ஏன் குடுக்குறாரு? அவரு வந்து அதில மாட்றாரு. கொடநாட்டில வந்து வெறும் டாக்குமெண்ட் மட்டும் எடுக்கல இவங்க. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரங்கள் எடுக்குறாங்க. அந்த வைரங்கள் எடுத்துன்னு போய் தான் விக்கிறாங்க குஜராத்ல. இந்த வைரங்கள் போனதுனால வைர மார்க்கெட்டே அதிர்ந்து போய் இறங்கிச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பியூட். இப்போ கொடநாடு கொலை வழக்குல கனகராஜ் தான் செஞ்சான். டிரைவர் தான் செஞ்சான். அப்படின்னா வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் அதில் இன்வால்வ்மெண்ட் இருக்குமா இருக்காதா? இருக்குது. ரைட்டுங்களா? இன்ஃபேக்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி வந்து அந்த டாக்குமெண்ட்டை தான் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார். இவனுங்க கொடநாட்டில் இருக்க எல்லாத்தையுமே கொள்ளடிச்சிட்டானுங்க. அதில் வைரம் உட்பட எல்லாத்தையுமே கொள்ளடிச்சிட்டாங்க. இதெல்லாமே வேலுமணியுடைய வேலை அப்படின்னு ஒரு தியரி இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா ஜனநாயகன் படத்தை விஜய் எப்படி வந்து ஒரு சாதாரண ஒரு எடிட்டர் வந்து அதை கை வச்சிருக்க முடியும்? ஒரு சாதாரண எடிட்டர் போயிட்டு எடிட் ஷூட்டில் போயிட்டு ஒரு டேட் போட்டு ஜனவரி 14ன்னு டேட் போட்டு இருக்கக்கூடிய படத்தை எப்படி அவர் எடுத்து அந்த சின்ன பையன் வந்து எப்படி வெளியிட முடியும்? சத்தியமாக அந்த பையன், இவங்க சொல்லக்கூடிய பையன் வந்து ரொம்ப சாதாரணமான பையனாக தான் இருப்பான். ஏன்னா ஃப்ரீலான்ஸ் எடிட்ரு. அவர் போயிட்டு அந்த சிஸ்டத்தில் உக்காந்து அந்த சிஸ்டத்தில் உட்காந்து அவர் ஏதோ ஒரு படத்தை எடிட் பண்ணுறதுக்காக அவர் அங்கே அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ண போயிருக்கார். இதுதான் இவங்க சொல்லக்கூடிய விளக்கம். இந்த விளக்கத்தை சொன்னால் கேழ்வரகுல நெய் வடியுதுன்னா கேட்குறவனுக்கு மதி இல்லையா? எப்படி ஒரு சாதாரண ஒரு வேலையற்ற ஒரு பையன் போயிட்டு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள படத்தை எடுத்து அவன் எப்படி வெளியிட முடியும்? அதில் ஃபைனே 5% போட்டால் 25 crores வருது. எப்படி அதை பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இப்போது முக்கியமான தகவல் என்னென்னா, 20ஆம் தேதி விஜயுடைய விவாகரத்து கேஸ் வருது. அந்த கேஸ் தொடர்பாக சங்கீதாவோட இது வரைக்கும் விஜய் பேசலை. ரைட்டா? சங்கீதாவோட எந்த செட்டில்மெண்ட்டுக்கும் விஜய் இப்போது அந்த அம்மா கோர்ட்டில் அந்த அம்மா விவாகரத்துக்கு போன இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வெளிவந்தப்புறம் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் நடக்கலை. திரும்பவும் சங்கீதாவை என்ன ஒரு கார்னர் பண்ணுறாருன்னா, சங்கீதா வந்து கலைஞர் குடும்பத்தை சேர்ந்த செல்வியோட நெருக்கமாக இருக்காங்க. செல்வி வந்து அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, சங்கீதாவுடைய அப்பாவுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு. அந்த காலத்துலேருந்து அவங்க கலைஞர் குடும்பத்தோட நெருக்கமானவங்க. எப்படி எஸ்.ஏ. சந்திரசேகர் கலைஞர் குடும்பத்தோட நெருக்கமாக இருந்தார், அதே மாதிரி தான் இந்த குடும்பமும் கலைஞர் குடும்பத்தோட நெருக்கமாக இருந்த ஃபேமிலி தான். இப்போது செல்வி தான் வந்து தூண்டி விட்டு சங்கீதாவை விஜய்க்கு எதிராக பேச வைக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ 20ஆம் தேதி இவர் ப்ராப்பராக போய் சங்கீதாவை பீஸ் பண்ணி சங்கீதாவை சமாதானப்படுத்தி இவர் ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணால் உண்டு. இல்லைன்னா மோசமாக இவர் நடந்துக்கிட்டார்னா 21ஆம் தேதி, அதாவது தேர்தல் பிரச்சாரம் முடிகிற அன்றைக்கி சங்கீதா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சங்கீதா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணார்னா விஜய்ன்ற கேஸ் பேகு அதோடு போயிடும். ஏன்னா எலெக்ஷன் 23ஆம் தேதி எலெக்ஷன், அதோட விஜய்ன்ற கேஸ் பேக் வந்து போயிடும். விஜய்க்கான வேல்யூ என்பது பெரிய அளவுக்கு இருக்காது. சங்கீதா வாய் திறக்காத வரைக்கும் தான் விஜய் இருப்பார். வாய் திறக்காமல் போனாலும் விஜய் இருக்க மாட்டார். ஒரு மிகப்பெரிய கேஸ் பேகு. அது 25 கோடி ரூபாய் செலவில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மீடியாக்கள் மூலமாக
உருவாக்கிய ஒரு கேஸ் பேக். அவ்வளவுதானே தவிர வேறு விஷயங்கள் எதுவுமே இதுக்குள்ளே கிடையாது. அப்போது விஜய்ன்ற ஒரு ஃபிகர் எப்படி உருவாச்சு, எப்படி ட்ராவல் ஆச்சு, எப்படி காணாமல் போச்சு, எப்படியெல்லாம் இருக்குது, இன்றைக்கி களத்தில் வேட்பாளர்கள் என்ன பண்ணுறாங்க, போட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, போட்டியில் விஜய் டீம் காணோம், டிவிக்கே காணோம். இதுதான் உண்மை, யதார்த்தம். அதான் இந்த செய்திகள்லாம் நம்மளை எட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டேட்டாஸோடு விஜய் அனலைஸ் பண்ணி பார்த்தா, விஜய்ன்றது ஒரு மிகப்பெரிய கேஸ் பேக்கு அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ முக்கியமாக இன்னொரு செய்தி களத்துலேருந்து நமக்கு கிடைக்கிறது என்னென்னா, பண விநியோகம் வந்து தமிழ்நாடு முழுக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னா, ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னு ஒருத்தர் ஜோஹோ கம்பெனி வந்து சுமார் 27 பாஜக தொகுதிகளில் லட்சக்கணக்கான ரூபாய் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அது வாசுதேவநல்லூர், ஆனந்தன் ஐயாசாமி தொடங்கி பல தொகுதிகளில். ஆனந்தன் ஐயாசாமி ஸ்ரீதர் வேம்புக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள். அங்கேருந்து தொடங்கி பல தொகுதிகளில் 27 தொகுதிகளில் அவர் வந்து தன்னோட ஃபண்டை யூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு ஒரு வக்கீல் வந்து சீரியஸாக எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு கிடைக்கிற தகவல்கள் என்னென்னா, திமுக 20 கோடி ரூபாய் ஒவ்வொரு தொகுதிக்கும் இறக்கிடுச்சு. இது வந்து பியூர்லி வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக மட்டும். அதிமுக விஐபி தொகுதிகளுக்கு 15 கோடி, அதாவது 1.5 லட்சம் வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது. சுமாரான தொகுதிகளுக்கு 7.5 கோடி, அதாவது 1.5 லட்சம் வாக்காளர்களுக்கு 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு. ஒன்றுமே இல்லாமல் ஜெயிக்கவே முடியாதுன்ற தொகுதிகளுக்கு 3 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. திமுக வந்து இந்த 8000 ரூபாய் ஸ்லிப்பு கொடுத்து அது ஒரு பரபரப்பு. இதுக்கு போட்டியாக வந்து அதிமுக வந்து செக் ஊட்டிலையும் ஆர்கே நகர்லேயும் அவங்க வந்து கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் எலெக்ஷன் கமிஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ராகுல் காந்தி வந்து இப்போ பிரச்சாரத்துக்கு வராரு தமிழ்நாட்டில். இன்னொரு பொலிட்டிக்கல் சினாரியோ, ராகுல் காந்தி வந்து பொன்னேரி, ஷோலிங்கர் எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாரு. பொன்னேரி, ஷோலிங்கர், துறையூர் 3 இடத்துல ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணுறாரு. இதில் என்ன ஆர்டனிங் ஃபேக்ட்னா, திமுக வந்து ராகுல் காந்தியை கூப்பிடுது, வாங்க சென்னைக்கு, ஸ்டாலினோட ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு மேடையில் நீங்களும் ஸ்டாலினும் ஏறி நின்று பிரச்சாரம் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் கொடுக்குது. ராகுல் அந்த ரெக்வெஸ்ட்டை ஏற்க மறுத்து விட்டார். திமுக காங்கிரஸ் கூட்டணி என்று இருந்தாலும் அந்த கூட்டணி என்பது ராகுலை பொறுத்தவரை அது ஒரு உடைந்த கூட்டணி. அந்த அளவில் தான் ராகுல் வந்து திமுக கூட்டணியை டீல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி மறு வரையறை அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்ததை வந்து அவங்களுக்கான நெகட்டிவாக அவங்க பார்க்குறாங்க. இவங்க எல்லாரும், அமித்ஷாவும் நரேந்திர மோடி அந்த மசோதாவை தாக்கல் பண்ணும்பொழுது தென்னக மாநிலங்கள் பாதிக்கப்படாது, தென்னக மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து கூடும் குறையாது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் கனிமொழியும் ஆராசாவும் தங்களுடைய பாராளுமன்ற ஸ்பீச்சில் நீங்கள் சொல்கிறது ஒன்று, மசோதாவில் இருக்கிறது ஒன்று அப்படின்றத போட்டு உடைச்சி பெரிய அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. கருப்பு சேலையோடையும் கருப்பு ட்ரெஸ்ஸோடையும் மு.க. ஸ்டாலினும் திமுக முழுக்க களத்தில் இறங்கி இந்த தொகுதி மறு வரையறைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் அவங்க பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா, இவங்களை அதிமுக வந்து வேளாண் சட்டங்களை ஆதரிச்சது. அந்த வேளாண் சட்டங்கள் வந்து நல்ல சட்டங்கள் அப்படின்னு எடப்பாடி பேசினார். அதே மாதிரி சிஏஏ, என்ஆர்சி எல்லாத்தையுமே ஆதரித்தாங்க. ஆனால் சிஏஏ, என்ஆர்சியை வந்து முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ண பாஜக தயாராக இல்லை. பாஜகவால் முடியல சிஏஏவையும் என்ஆர்சியும்.
அதே மாதிரி ஒரு வருட போராட்டத்துக்கு அப்புறம் வேளாண் சட்டங்களை வந்து பாஜக வந்து வாபஸ் வாங்கி இந்த மாதிரி எல்லா சட்டங்களையும் இவங்க கொண்டு வராங்க. அந்த சட்டங்களை வந்து உடனடியாக ஆதரிக்கிறது வந்து அதிமுகவா இருக்கிறதுனால அதிமுக வந்து பிஜேபியுடைய அடிமை அப்படின்றத வந்து திமுக அவுட் அண்ட் ரைட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த எலெக்ஷனோட பீக் கவரில் திமுகவுடைய பிரச்சாரம் என்பது இந்த தொகுதி மறுவரையறை சட்டத்தின் அடிப்படையில் மிக வேகமாக அவங்களுடைய பிரச்சாரம் வந்து போய்கிட்டு இருக்கு. இதை சமாளிக்க முடியாமல் அதிமுக திணறிக்கிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்கள். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.